பயிற்சி 8.4ல் 7வது சம் பார்க்க போகிறோம். ஒரு பெட்டியில் 3, 5, 7, 9 எக்ஸெட்ரா 35, 37 என்ற எண்கள் குறிக்கப்பட்ட சீட்டுகள் உள்ளன. சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படும் ஒரு சீட்டு 7இன் மடங்காக அல்லது பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. ஃபஸ்ட்டு ஒரு பெட்டியில் இருக்கக்கூடிய சீட்டு எண்களோட எண்ணிக்கை, சீட்டுகளின் எண்ணிக்கை வந்து என்னது? 3, 5, 7, 37 வரை இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு மொத்தம் அதில் வந்து என்எஃப்எஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத எழுதிக்கிடுவோம். என்எஃப்எஸ்ஸுங்கிறத பாருங்கள், இது எல்லாமே ஒற்றைப்படை எண்ணாக இருக்குது. அந்த 37 ஒற்றைப்படை எண்ணில் ஒரு எண் மட்டும் இல்லை. எந்த எண் இல்லை? 1ங்க எண்ணை தவிர மீது எல்லா ஒற்றைப்படை எண்ணும் இருக்குது. அப்போது 37 எண் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு ஒற்றைப்படை எண் இல்லைன்னா மொத்தம் எவ்வளோ இருக்குது? 36 எண் இருக்குது. 36 எண் 36 எண்ணில் ஒற்றைப்படை எண் மட்டும் இருக்குது அப்படின்னா மொத்தம் எத்தனை எண்கள் இதில் இருந்திருக்கும்? 18 எண். 36 எண்ணில் 18 ஒற்றைப்படை எண்ணும் 18 இரட்டைப்படை எண்ணும் இருக்கும். 36 ஒன்று சேர்த்தோம்னா 37ன்னு ஆயிருமா? அதனால் என்எஃப்எஸ் = 18. இல்லை அப்படி முடியலை அப்படின்னா ஒரு எண் விட்டு ஒரு எண் 37 வரை எழுதி பாருங்கள். ஒற்றைப்படை எண்ணா எழுதி பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை எண்கள் இருக்கும்? 18 எண்கள் இருக்கும். என்எஃப்எஸ் = 18. 3, 5, 7, 9, 10, 11, 13, 15, 17, 19, 21 எழுதி பார்த்தா மொத்தம் எத்தனை எண் இருக்கும்? 18 எண் இருக்கும். கொஸ்டினில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சீட் இதுலேருந்து ஒரு சீட் எடுக்கும். அந்த சீட்டு வந்து 7இன் மடங்காக அல்லது பகா எண்ணாக. அப்போ ஏ என்பது நம்ம என்னென்னு எழுத போகிறோம்? 7இன் மடங்கு. ஏ என்பது 7இன் மடங்காக இருக்கும் நிகழ்ச்சி என்க. இதில் 7இன் மடங்கு அப்படிங்கும்போது என்னதான் இருக்கும்? 7, 14. 7இன் மடங்கு அப்படிங்கும்போது 7, 14 வரும். 14 இரட்டைப்படை எண் இங்கே இல்லை, ஒற்றைப்படை எண் மட்டும்தான் இருக்கும். அப்போ அதுக்கடுத்து 2 14, 3 4 28. 28 இரட்டைப்படை எண் இருக்காது. 5 35 ஒற்றைப்படை எண் மட்டும்தான் இதில் இருக்கக்கூடியது 7இன் மடங்கு. அப்போ என்எஃப்ஏ = எத்தனை வருது? 3. இப்போ பிஎஃப்ஏ = என்ன வரும்? என்எஃப்ஏ/என்எஃப்எஸ் என்ன வரும்? 3/18. அடுத்து பி என்பது பகா எண்ணாக கிடைக்கும் நிகழ்ச்சி என்க. பி என்பது பகா எண்ணாக கிடைக்கும் நிகழ்ச்சி அப்படின்னா 3 to 37 இருக்கக்கூடிய பகா எண்கள் எல்லாத்தையும் எழுத போகிறோம். 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 31, 37. பகா எண்கிறது என்னது? காரணிகள் வந்து 2 2 தான் இருக்கும். 3ஓட காரணி 1 3, 5ஓட காரணி 1 5, 7இன் காரணி 1 7. அந்த இது வந்து 1 அந்த எண்ணும் மட்டும் காரணியாக இருக்கக்கூடியதான் என்ன எண்? பகா எண். பகா எண்ணை பிரிக்க முடியாதது. இப்போ என்எஃப்பி = எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. மொத்தம் இதில் வந்து எவ்வளோ நிகழ்ச்சி இருக்குது? 11 நிகழ்ச்சி இருக்குது. அப்போ பிஎஃப்பி = ஃபார்முலா வந்து என்ன வரும்? NFB/NFS. 11/18. இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் 7இன் மடங்கு அல்லது பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்ச்சின்னு கேட்காங்க. அல்லது அப்படின்னாலே நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? யூனியன் தெரியும். அப்போது பிஎஃப்ஏ யூனியன் பி போட போகிறோம் அப்படின்னா A/B தேவை. 2 கடையில் காமனான எலமெண்ட் எது இருக்கான்னு பாருங்கள். ஏலையும் பிலையும் என்னது இருக்குது? 7ங்க எண் மட்டும் இருக்குது. அப்போது NFA/Bங்கிறது எதாக இருக்குது? ஒரு எண் இருக்குது. அப்போ BA/Bங்கிறது என்னது? NFA/B/NFS. NFA/B 1, NFSோட வேல்யூ 18. இப்போ இதுக்கான ஃபார்முலா வந்து என்னது? BA யூனியன் B = BA + BB - BA/B. BFAயோட மதிப்பு 3/18 + 11/18. BFBயோட மதிப்பு BFA/Bயோட மதிப்பு 1/18. பகுதியெல்லாம் சமமாக இருக்கிறனால காமனாக எடுத்துக்குதோம். 3 + 11 - 1. 3 + 11
14. 14 ஒன்று கழிச்சோம்னா 13/18. இப்போ பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு என்னது 13/18.